தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜோஜிவாடி காவல் சோதனை சாவடி பகுதியில் காவல்துறையினர் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து வந்த ஒரு காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அந்த காரில் வந்த நபர் காரை நிறுத்தாமல் தலைமை காவலர் ராஜீவ்காந்தி என்பவரை இடித்துவிட்டு சென்றார். அப்போது தலைமை காவலர் காரின் முன்பக்க பேனட்டில் விழுந்துள்ளார். அதனை பொருட்படுத்தாமல் காரின் முன் பக்கத்தில் விழுந்த தலைமை காவலரோடு 4 கிலோமீட்டர் தூரம் வரை காரை ஓட்டிச் சென்றார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஓசூர் சிப்காட் இன்ஸ்பெக்டர் சையத் முபாரக் தலைமையிலான போலீசார் காரை விரட்டிச் சென்று பொதுமக்கள் உதவியுடன் அந்த நபரை மடக்கி பிடித்தனர். அப்போது காரில் இருந்த நபர் மீண்டும் அங்கு நின்ற போலீசாரை இடித்துவிட்டு செல்ல முயன்றார். இதில் காரின் முன்பகுதி இடித்ததில் தலைமை காவலர் ராஜீவ்காந்திக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்னர் பிடிபட்ட காரை சோதனை செய்ததில் அதில் 2,20,000 ரூபாய் மதிப்புள்ள 390 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களும் 48 கர்நாடக மதுபான பாக்கெட்டுகளும் இருந்தது தெரியவந்தது. அவை அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட நபர் ஓசூர் காலைகுண்டா பகுதியைச் சேர்ந்த யாரப் பாஷா என்பவர் தெரியவந்தது. சினிமா பட பாணியில் நடந்த இந்த சம்பவம் சாலையில் சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.